தமிழ்நாடு ஸ்டேட் சாங்கா இப்ப நம்ம பாடிட்டு இருக்க நீராறும் கடலுடுத்த பாடல் முழுமையானது கிடையாது. சில வரிகள் அதுல இருந்து இன்டென்ஷனலி நீக்கப்பட்டிருக்கு. 1970 சீஃப் மினிஸ்டரா இருந்த மிஸ்டர் எம் கருணாநிதி தமிழ்தாய் வாழ்த்துல இருந்த லாஸ்ட் 5 லைன்ஸ் எடுத்திருக்காரு. மார்ச் 11, 1970 அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதின இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேட் பிரேயர் சாங்கா பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணாரு. Then in the same year, November 23rd, official events and educational institutionலயும் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு ஃபார்மல் ஆர்டர் ரைஸ் பண்ணாங்க. And now 2021 டிசம்பர் 17ல சிஎம் ஸ்டாலின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஸ்டாங்கா டிக்ளேர் பண்ணாரு. பட் why only the first stanza? இந்த பாடல் வரிகள் சொல்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம தமிழ்நாட்டோட ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சரை ஒரு பெண்ணா உருவகப்படுத்தி அதோட சிறப்பையும் பெருமையையும் எடுத்து சொல்ற விதமா இருக்கும். இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால தமிழ்நாட்டோட பெருமையை சொன்ன ரைட்டர் மனோன்மணியம் செகண்ட் ஸ்டான்ஸால தமிழோட பெருமையை சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த பாடல் வரிகள். இந்த முதல் 2 வரிகள்ல பல உயிரையும் இந்த உலகத்தையும் படைத்த இறைவன் எப்படி நிலைச்சிருப்பாரோ அதே மாதிரி தமிழும் அழிவில்லாம நிலைச்சிருக்கும்னு சொல்லியிருக்காரு. தென் அதுக்கடுத்த வரிகள்ல கன்னடம், மலையாளம், தெலுங்கு மாதிரியான மத்த தென்னிந்திய மொழிகள் தமிழ்ல இருந்து உருவாகி அதோட பெருமையை பாடினாலும் சமஸ்கிருதம் மாதிரியான ஆரிய மொழிகள் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஆனா என்னைக்குமே அழியாத சிறப்புமிக்க தமிழ் மொழியை பார்த்து எம்மை மறந்து உம்மை வாழ்த்துவமேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டான்ஸாவை டெலீட் பண்ணதுக்கு கவர்மெண்ட் அண்ட் கோர்ட் சைட்ல இருந்து சொன்ன ரீசன் ஒன்னு லாங் டியூரேஷன் எடுக்கிறதாவும், இன்னொரு ரீசன் மற்ற லாங்குவேஜை குறைச்சு மதிப்பிடாம இருக்கவும், இதனால கான்ஃபிளிக்ட்ஸ் கிரியேட் ஆக கூடாதுன்னு இந்த ஸ்டெப் எடுத்ததா சொல்லப்பட்டுச்சு. பட் இந்த டெலீட்டட் லைன்ஸை திரும்ப கொண்டு வர்றதுக்காக 2017ல ஜெபாமணி ஜனதா பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி ஜே மோகன்ராஜ் கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணாரு. பட் 1972ல கொண்டு வந்த சேஞ்சஸ்க்கு இப்ப பெட்டிஷன் போட்டது லாங் டிலேன்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அண்ட் 2018லயும் ராமபூபதி அப்படின்ற ஒரு சோசியல் ஒர்க்கர் இதுக்காக போட்ட பெட்டிஷனும் இதே மாதிரி டிஸ்மிஸ் ஆச்சு. இதுக்கு கோர்ட் சொன்ன ரீசன் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு வர்ற கரண்ட் வெர்ஷனை மாத்தி ஒரிஜினல் சாங்க கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு வேலிட் ரீசனும் இல்லையா. நம்மளை அடிமைப்படுத்த வந்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மொழி இன்னைக்கு நம்ம மேல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் ப்ரீ நர்சரியில இருந்து பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்க சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. இதுலலாம் கிரியேட் ஆகாத கான்ஃபிளிக்ட்ஸ் தமிழோட பெருமையை சொல்றப்ப மட்டும் உருவாகுது.